முதல் ப்ரோமோ செம மாசா வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி முதல்ல யார பத்தி பேச போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா ஒரு 4 பேர் 5வது வாரத்துல என்ட்ரி குடுத்தாங்க. அது கப்பல்ஸா பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அமித், நம்ம திவ்யா. சோ இவங்க 4 பேர் என்ட்ரி குடுக்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள சொல்லிட்டு உள்ளுக்க போயிருந்தாங்க. அதாவது பெருக்கி தள்ளிருவேன், கிழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, நான் போய் உள்ளுக்க டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன். நான் உள்ளுக்கு போயிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல போறேன். நான் எல்லாத்தையும் டோட்டலா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு நான் போய் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா உள்ளுக போயிட்டு திவ்யா முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க தலையா பாத்தீங்கன்னா பொறுப்பெடுத்தாங்க. ஏன்னா இவங்க 4 பேருக்குள்ளதான் தலை புதுசா தலையா என்ட்ரி வரத்துக்கு 5வது வாரத்தை தலையா வரத்துக்கு வீட்டுக்குள்ள போன இந்த 4 பேருக்கான போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் அந்த பாலை எடுத்து தலையா வந்துட்டாங்க. தலையா பதவி ஏற்ற உடனே பாத்துட்டீங்கன்னா கத்தாத கத்தாத வேகமா பேசாத, எதுக்கு வேகமா பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, ஏன் மெதுகா பேசுங்க, மெதுகா பேசுங்க, கத்திக்கிட்டே இருக்காதீங்கப்பா, பொறுமையா சொல்லுங்க, எதா இருந்தாலும் ஒருத்தரை பேச விட்டு அடுத்த ஆள் பேசுங்க, ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் ஒருத்தர் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு இவங்க முதல்ல கத்தாதீங்கன்னு சொல்றதே இவங்க கத்தி தான் சொன்னாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. எப்ஜே கேட்டாரு, இவர் துஷார் கேட்டாரு, திவாகர் கேட்டாரு, பார்வதி கேட்டாங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வியானாலாம் ரொம்பவே சண்டை போட்டாங்க. நீ கத்தாம பேசு, நீ ஏன் கத்துற, இப்ப எதுக்கு கத்துறீங்க, இப்ப எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவுக்கும் திவ்யாவுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களே முதல் ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் அவங்க போய் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறாப்புல வள வள கொல கொலங்கிறாப்புல இப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நடந்துகிட்டு அவங்களும் பெருசா கண்டென்ட் கொடுக்கல. பிரஜன் இந்த வீக்ல என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒண்ணுமே பெருசா பண்ணல. ஒரு பிராங்க் மட்டும் ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கு மட்டும் ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிராங்க்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க உள்ளுக்கு வரும்போதே பார்வதி அண்ட் கமருதீனோட அவங்களோட அந்த மேட்டரை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த லவ் கான்செப்ட் அப்படி லைட்டா கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. வெளியில பேரு கெட்டு போச்சு அப்படின்னு இதை வச்சு ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி அதுல பிரவீனே உள்ளுக்கு இழுத்து அப்படி சண்டை வராப்புல இதான் சாக்குன்னு கமருதீன் அவர்கள் அடிச்சிட்டாரு. அப்படி 3 பேர் அடிச்சுக்கிட்டு இந்த வீக்கே ஓட்டிட்டாங்க. இந்த பிராங்கால ஏதாவது பெரிய அளவுல மாற்றம் வந்திருக்காங்கன்னா சுத்தமா இல்ல. அவங்களுக்குள்ள அப்படியே லைட்டா முறைச்சிட்டு தெரியறத உள்ளுக்குள்ளவங்க கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கு. ஆனா அதை ஓபன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க ஏற்கனவே அது தவறு, பிக் பாஸ் கண்டிப்பா வன்மையா கண்டிப்பாரு அப்படின்னு பிரவீன்ட்ட தீபக் அவர்கள் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். வெளியில கெஸ்டா 3 பேர் வந்தாங்கல்ல, சோ அப்ப இது தவறு, நீங்க அதுக்கப்புறம் எப்ப சண்டை போட்டாலும் ஒரு நண்பகத்தன்மை வராது, சோ அதனால சொல்லிருங்க, பிக் பாஸ் கண்டிப்பா உங்களுக்கான இந்த குறும்படமா இதை போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, பார்த்து சூதானமா இருக்குங்க, அவங்கவுங்க இண்டிவிஜுவலா கேம் பிளே பண்ணுங்க அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு போனாரு. சோ இதுதான் பிரஜன் பண்ணது. அதுக்கப்புறம் அவரோடதான் அமித் உள்ளுக போய் ஒண்ணுமே பண்ணல. சோ வேஸ்ட் அப்படிங்கிறப்பதான் அவரு உள்ளுக்கு என்ட்ரி கொடுத்து ஆளுதான் முரட்டாளா இருக்காரு ஒழிஞ்சு உள்ளுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை அப்படிங்கிறப்பல அவங்களோட கேம் பிளே இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே இது பண்ணல. ஆனா திவ்யா மட்டும் ஒன்று பண்ணாங்கப்பா பெரிய லெவல்ல. என்ன அப்படின்னா கத்திக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே ஃபுல்லா 4 வாரமா பார்வதி பண்ணதை இவங்க கையில் எடுத்து இவங்க கத்த ஆரம்பிச்சதையும் அந்த குருப்பிரசமா பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்வதிக்கு ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு, அதாவது கண்டஸ்டன்ட்ல இந்த வீக்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு கண்டஸ்டண்டா பார்வதியை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா பார்வதியே மிஞ்சி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேச போறாரு. இந்த 4 பேர் உள்ளுக்கு இறக்குனது பெஸ்டா வேஸ்டா அப்படின்னா கண்டிப்பா வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள பெருசா அவங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறப்பலாம் தோணுது. திவ்யாவும் ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கிற கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே தான் பண்றாங்க. பிரஜனும் அவரும் தான் கப்பல்ஸா அந்த சாண்ட்ராவும் அவங்களும் பெருசா ஒன்றும் பண்ணல. அந்த மோக் பண்றாப்புல பண்ணிக்கிட்டு பழைய கான்செப்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது உள்ளுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது நான் பெருசா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிறுசா பண்ணிட்டாங்க. அது அமித்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற 15 கண்டஸ்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, 4 வாரமா குப்பை கூட்டி 5வது வாரம் இவங்களோட குப்பை கூட்டினாங்க பாத்தீங்களா, அவங்க பாத்துட்டீங்கன்னா ஓப்பனா சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான எபிசோடு தரமா இருக்க போகுது.